நம் நகரங்களில் சாலை விதிகளை மீறுவது ஒரு வழக்கமாகிவிட்டது. மிகவும் கவனக்குறைவாக அனைவரையும் ஆபத்தில் ஆழ்த்துகின்றோம். இதன் விளைவுகள் மிக மோசமானது. உயிரிழப்புகள், குடும்பங்கள் சிதைவு என அழிவு தொடர்ந்து கொண்டே போகிறது. புள்ளி விவரங்கள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. ஒவ்வொரு நாளும் நம் நாட்டில் சாலைகளில் கணக்கில்லாத எண்ணிக்கையில் உயிர்கள் இழக்கப்படுகின்றது. இது விதிகளை மீறும் ஓட்டுநர்களின் முழு கவனக்குறைவின் விளைவா, அல்லது சாலைகளின் தவறா, அல்லது பொதுமக்களா? மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் வேதனை மற்றும் துன்பம் அளவிட முடியாதது. ஆனால் சாலைகளில் இந்த குழப்பத்திற்கு யார் பொறுப்பு? சட்டத்திற்கு மேல் தாங்கள் இருப்பதாக நினைத்து கொள்ளும் நாம் அனைவரும் தான். உண்மை என்னவென்றால், நாம் ஒரு சமூகமாக சாலை பாதுகாப்பின் பார்வையில் சலிப்புடனும் உணர்வின்மையுடனும் இருக்கின்றோம். விபத்துக்கள் வேறு யாருக்காவது தான் நடக்கும் என்றும் நாம் அழியாதவர்கள் என்றும் நாம் நினைக்கின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல. சாலைகளில் கட்டுப்பாடற்ற தன்மை நம் அசட்டு புத்தியை பிரதிபலிக்கிறது. நாம் பாதுகாப்பை விட வேகத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறோம். எச்சரிக்கையை விட வசதிக்கு முன்னுரிமை அளிக்கிறோம். ஆனால் இது ஒரு பேரழிவுக்கு வழிவகுக்கும். இப்போது நம்மை விழிப்படைய செய்ய வேண்டியது அவசியம். நாம் சாலைகளில் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். சாலை பாதுகாப்பு என்பது ஒரு தனிப்பட்ட வசதியின் விஷயமல்ல, அது உயிர் சம்பந்த விஷயம் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளுக்கு பதிலாக பள்ளி பருவத்திலிருந்தே பாடத்திட்டத்தில் சாலை விதிகளை வலியுறுத்தி அதன் முக்கியத்துவத்தை விளங்கச் செய்ய வேண்டும். வாகனத்தை இயக்குபவரும் பின்னால் அமர்ந்து வருபவரும் பாதசாரிகளும் பொறுப்புடன் நடக்க வேண்டும். மேலும் நடந்து செல்வோர் மற்றும் சைக்கிள் ஓட்டுநர்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி மிகவும் விழிப்புடன் இருப்பது அவசியம். பாதுகாப்பான பயணத்திற்கான உரிமையை கோருமாறும் நாம் வேண்டுகிறோம். நாம் இணைந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நாம் இணைந்து ஒரு பாதுகாப்பான, பொறுப்பான மற்றும் இரக்கமுள்ள சமூகத்தை உருவாக்கலாம். நம் சாலைகளை மேம்படுத்துவதற்காகவும் அனைவருக்கும் பாதுகாப்பானதாக ஆக்கவும் நாம் கைகோர்க்க வேண்டும்.